ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் மீ அகாடமி. இன்னைக்கு நம்ம கம்யூனிகேஷன் இன் டைரக்டிங்ல நம்ம பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தாதான் நான் தினமும் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். கம்யூனிகேஷன். The word communication is derived from the Latin word communis. அதாவது லாட்டின் வேர்ட்ல இருந்த கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை உருவாக்கி இருக்காங்க. அதாவது அதோட மீனிங் என்னதுன்னா காமன் காமன் அப்படின்னு சொல்றாங்க, பொது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபேக்ட்ஸ், ஐடியாஸ், ஒப்பீனியன்ஸ் அண்ட் மீன் தட் இண்டிவிஜுவல் ஆர் ஆர்கனைசேஷன் ஷேர் த மீனிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வித் ஒன் அனதர். அதாவது கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த எக்ஸ்சேஞ்ச் பண்றது, மாத்திக்கிறது. என்னென்னலாம் மாத்திப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஐடியாஸா இருக்கலாம், அவங்க கிட்ட இருக்கிற வாக்குவாதம், அவங்க கிட்ட ஒரு நல்ல விதமான ஆக்டிவிட்டி செயல்கள் இருக்கலாம். அதை ஒரு இண்டிவிஜுவல்குள்ளாரையும் நம்ம பேசிக்கலாம். அட் த சேம் டைம் ஆர்கனைசேஷன்ல பேசும்போது அது அர்த்தம் உள்ளதாகவும் மத்தவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் புரியும் விதத்துல இருக்கிறதா கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு மீனிங் சொல்றாங்க. Definition of communication. Communication definition என்னதுன்னு பாத்தீங்கன்னா, communication is a process of sharing the experience until it becomes a common possession. அதாவது ஒரு விஷயத்த மத்தவங்க கிட்ட ஷேர் பண்றத கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. It is modified that disposition of both the parties who partakes in the John Davis என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றது இது ஒரு காமனான ஒரு விஷயம். அதுலயும் ஒரு சில விஷயம் ஒரு பார்ட்டிகிட்ட இருந்து இன்னொரு பார்ட்டிகிட்ட ரெண்டு பேர் பேசிக்கிறதும் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. கம்யூனிகேஷன் இஸ் ஷேரிங் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இன் அ மோட் ஆஃப் மியூச்சுவலிட்டி. மியூச்சுவலா ரெண்டு பேத்துக்குள்ளார இடையில நடக்கக்கூடிய ஒரு ஐடியாஸும், அவங்க கிட்ட இருக்கிற புது விஷயங்களையோ, அவங்க கிட்ட இருக்கிற ஃபீலிங்ஸையோ, அவங்க கிட்ட இருக்கிற மோடு, அவங்களோட தன்மைகளா வெளியில சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஈகர் டேலி அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டெஃபினிஷன் இஸ் கம்யூனிகேஷன் இஸ் அ மீன்ஸ் ஆஃப் பெர்சுவேஷன் to influence others so that desired effect is achieved. ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த நம்ம சொல்லி புரிய வச்சு அதனால அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா, அச்சீவ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் கம்யூனிகேஷன் அப்படின்றது ஆஸ்ட்ரோலல் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. Communication or process என்னதுன்னு one by one பார்க்கலாம். Communication is a process of exchanging the verbal and non-verbal message. It is a continuous process. அதாவது கம்யூனிகேஷன்ன்றது verbal, வாய் மூலியமாவும் சொல்லலாம், ஆர் அதர்வைஸ் நான் verbal மெசேஜ் ஆகுமே, அதை சொல்ல முடியாத ஒரு விஷயமாவுமே உங்ககிட்ட புரிய வைக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. வார்த்தைகளாவும் பேசலாம், இல்லைன்னா சைன் அப்படின்றது சைன் லாங்குவேஜ் தான் நான் வெர்பல் மெசேஜ் அப்படின்னு சொல்றாங்க. சைனா இருக்கலாம், இல்ல மெசேஜஸா இருக்கலாம். அந்த மாதிரி பேச்சுவார்த்தை இல்லாம வேற விதத்துல என்னென்ன டைப்ஸ் இருக்குதோ அது எல்லாமே நான் வெர்பல் மெசேஜஸ்குள்ளார வரும். இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸா, தொடர்ந்து வரக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த கம்யூனிகேஷன். இங்க சொல்லிருக்காங்க பாருங்க, ஒரு கம்யூனிகேஷன்ல ஃபர்ஸ்ட் ஒரு சென்டார், யார் சென்ட் பண்றாங்களோ அவங்க இருப்பாங்க. என்கவுண்டிங், அது என்கவுண்டிங் பண்ணுவாங்க. அந்த மெசேஜ் மெசேஜஸாவும் இல்ல மீடியாவாவும் அவங்க சென்ட் பண்ணுவாங்க. மறுபடியும் அது டீகோடிங் ஆகும், நம்ம கரெக்டா தான் மெசேஜ் பண்ணிருக்கிறோமா, நடுவுல நடக்கக்கூடிய விஷயத்த எந்த அளவுக்கு நம்ம கரெக்டா அனுப்புறோம், அதுக்குள்ளார நடக்கக்கூடிய ஒரு கோடிங் விஷயமும் இதை நம்ம எடுத்துக்கலாமே. டீகோடிங் பண்ணி அதை ரிசீவர் கிட்ட, யாருக்கு நம்ம சென்ட் பண்றோமோ அவங்க கிட்ட அது ரிசீவ் ஆயிருக்கும். அந்த ரிசீவர் நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, அவங்களோட ரிப்ளை. அந்த ரிப்ளையை நம்ம ஃபீட்பேக்கா அந்த சென்டர் வாங்கிப்பாங்க. இததான் ஒரு கம்யூனிகேஷனோட ப்ராசஸ்ன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கண்டென்ட். நம்ம எதை அனுப்புறோமோ அந்த கண்டென்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா எடுத்துப்பாங்க இன் கம்யூனிகேஷன். அந்த கான்டெக்ஸ்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, பிசிக்கலா இருக்கணும், சோசியல் அண்ட் குரோனாலஜிக்கல் ஒரு கல்ச்சுரல், எல்லா கம்யூனிகேஷனுமே ப்ரொசீட் ஆகி கரெக்டான விதத்துல இருக்கணும் இந்த கான்டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் சென்டார் அண்ட் என்கோடர் அப்படின்னு என்னதுன்னு பாத்தீங்கன்னா, யார் அந்த விஷயத்த சென்ட் பண்றாங்களோ மெசேஜ, அவங்கதான் சென்டார் ஆர் என்கோடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒர்க் அண்ட் கிராஃபிக் ஆர் விஷுவல் எய்ட்ஸ்ல வச்சு சிம்பிள்ஸ் மூலியமா
சென்ட் பண்ணுவாங்க. டு கன்வே த மெசேஜ், அவங்க கிட்ட ஒரு மெசேஜ் சென்ட் பண்றது எப்படி சென்ட் பண்ணுவாங்க, ஒன்னா வேர்ட்ஸ் இல்லைன்னா கிராஃபிக்கலா இல்லைன்னா விஷுவலா வந்து எய்ட்ஸை வந்து வச்சு இவங்க வந்து அனுப்புவாங்க. லைக் அட்வர்டைஸ்மெண்டா இருக்கலாம், அவங்க கிட்ட இருந்து ரெக்வஸ்ட்டை வந்து இவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் மெசேஜ்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் வந்து ஐடியாவா வந்து சென்டர் கிட்ட வந்து வாங்கி அதை வந்து கம்யூனிகேட் வந்து பண்ணும். இத வந்து என்ன பாத்தீங்கன்னா மெயின் ஆப்ஜெக்டிவ், நம்ம ஒரு விஷயத்த சென்ட் பண்றோம்ல, இந்த மெசேஜ் வந்து கிளியரா இருக்கணும், அதோட நோக்கம் என்னவா இருக்குதுன்றது புரிஞ்சுட்டு அந்த மெசேஜ் வந்து ரிசீவர் கிட்ட நம்ம அனுப்பணும். அண்ட் என்கோடிங், கம்யூனிகேஷனோட சிம்பிள் தான் இங்க வந்து என்கோடிங் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த ப்ராசஸ்ல சப்ஜெக்ட் மேட்டர் தான் வந்து சிம்பிள் அப்படின்னு சொல்றாங்க, அதுதான் நம்ம என்கோடிங் அப்படின்றத நம்ம வந்து சொல்றோம். The message and the subject of the communication always subtract and intangible transmission of message require use of certain symbol. நம்ம ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு சென்ட் பண்ணும் போது அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு அப்டிராக்ட் இருக்கும், நம்ம என்ன சொல்ல வரமோ அது இருக்கணும். அந்த சப்ஜெக்ட் மேட்டர், இதுதான் நான் இன்வால்வ் ஆகி சொல்ல வந்திருக்கிறேன், இந்த மெசேஜ் தான் நான் ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க கிட்ட டிரான்ஸ்மிட் மாத்தி அனுப்புறேன், டிரான்ஸ்பர் பண்றேன் அப்படின்றத என்கோடிங். அது வந்து ஒரு சிம்பிளா வந்து மாறும். நம்ம அனுப்பிச்சுற ஒரு விஷயம் வந்து ஒரு இடத்துல அது சிம்பிள்ஸா வந்து மாறும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீடியம், மீடியம்னா நடுவுல இருக்குது, அந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி நடுவுல நடக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அப்படின்னு வந்து சொல்லாமே. Written medium is a close and when the message has been converted to the small group of people, அந்த விஷயம் வந்து ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள், மீடியம் நடு நிலைமையில இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அது ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட வந்து கன்வே ஆகும். அந்த கன்வே ஆகுற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஓரல் மீடியம், வாய்ப்பேச்சால வந்து நடக்கும். அதன் மூலியமா நம்மளால என்ன பண்ண முடியும், chosen when the spontaneous feedback is required from the recipients and misunderstanding or clear and there. அதாவது இந்த மீடியம் இருக்கிறனால, மீடியேட்டரா நடுவுல இருக்கிறனால அந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்ல வரமோ அவங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு எந்த விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம கிளியர் அண்ட் கட்டா அந்த மெசேஜை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த மீடியம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அண்ட் ரெசிப்டியன் அண்ட் டீகோடர், ரெசிப்டியன் டீகோடர் அப்படின்றது ஒரு பர்சன், இவங்க வந்து மெசேஜ் வந்து டார்கெட்டா யார்கிட்ட கொடுக்கணுமோ அதை வந்து டார்கெட் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து நிறைய வகையில வந்து பாத்தீங்கன்னா நாலேஜபிளா இருக்கணும், அண்ட் அது வந்து ரெஸ்பான்சிவ்னஸ் கொடுக்கற மாதிரி இருக்கணும், அண்ட் அதை வந்து பாத்தீங்கன்னா என்கோடு ஆன் டீகோடு, அது வந்து மாத்தக்கூடிய ஒரு விஷயத்துல நம்ம ரொம்ப புரிஞ்சு நிதானமா எல்லா ஃபேக்டர்ஸும் உள்ளடங்கி அதை நம்ம நீட் அண்ட் கிளியரா வந்து கொடுக்கணும். இவங்களதான் வந்து ரெசிப்டியன் ஆன் டீகோடர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ வந்து டீகோடிங் நடக்குது, இதுதான் வந்து ப்ராசஸ். இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்றது. இப்போ நம்ம ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டோம், அது வந்து ஃபுல்லாமே சிம்பிள்ஸா இருக்குது, அதை நம்மளால வந்து புரிஞ்சுக்கிற வகையில இல்ல. அப்ப வந்து இந்த ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து என்கோடிங் பண்ணிட்டு இப்ப டீகோடிங் வந்து பண்ணணும். டீகோடிங் பண்ணும்போது நம்மளுக்கு நார்மலா எந்த லாங்குவேஜ் நம்ம படிக்கிறது புரியுமோ அந்த லாங்குவேஜ்ல வந்து மாத்துவாங்க. சிம்பிள்ஸ்ல இருந்து லெட்டர்ஸ் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இதனால ரிசீவ் பண்ணும்போது கன்வெர்ட்ஸ் த சிம்பிள் வேர்ட்ஸ் அண்ட் சைன் ரிசீவ்டு ஃப்ரம் த சென்டர் டு த மீனிங் ஆஃப் த மெசேஜ். அதாவது என்கோடிங், அதாவது நம்ம அனுப்பிச்சுட்ட மெசேஜ் எல்லாமே மத்தவங்க கிட்ட போய் அன்வான்டா மத்தவங்க கிட்ட போய் சேராம அது வந்து புரிஞ்சுக்கிற வகையில வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மெசேஜ் மத்தவங்க திருடுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமா இருக்குது இந்த பிசினஸ். அப்ப வந்து என்கோடிங் பண்ணும்போது நான் அனுப்பிச்சுடுற மெசேஜ் எல்லாமே சிம்பிள்ஸா மாத்திடுவாங்க, அது மத்தவங்களுக்கு என்னடா இது அப்படின்னே புரியாது. பட் டீகோடிங் பண்ணும்போது அந்த சிம்பிள்ஸ் அந்த மாதிரி இருக்கிற விஷயத்த ஃபுல்லா அந்த ரிசீவர் எளிமையா படிக்கக்கூடிய வகையில எல்லாமே நம்மளுக்கு வந்து மாறிடும். இதுதான் டீகோடிங்ன்றது, சிம்பிளா கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க. இததான் இந்த இடத்துலயும் சொல்றாங்க, அது மீனிங்ஃபுல்லா வந்து அந்த மெசேஜை முழுமையா மாத்துறது. அதுக்கப்புறம் அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஃபீட்பேக் வந்து கலெக்ட் பண்றது. அனுப்பிச்சுட்டு இருக்க மெசேஜுக்கு வந்து எதிர் திசையில இருந்து வர ரிப்ளை தான் நம்ம ஃபீட்பேக்னு சொல்றோம். ஃபீட்பேக் இஸ் அ மெயின் காம்பனன்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷனுக்கு வந்து ஃபீட்பேக்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் அதை வச்சுதான் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுவாரு, அந்த மெசேஜ் அவருக்கு போயிருச்சா, அவருக்கு அந்த மெசேஜ் வந்து புரிஞ்சிருக்குதா அப்படின்றத வந்து கண்டுபிடிப்பாரு. இல்ல அந்த அனுப்பிச்சுட்டு இருக்கிற
இன்ஃபர்மேஷன்ல ரிசீவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கரெக்ஷன் இருக்குது, மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னா கூட அந்த ஃபீட்பேக்ல அவங்க அனுப்பிச்சுடலாம். இதுதான் வந்து ஃபீட்பேக்கோட மெயின் இம்பார்ட்டன்ஸ். அதுக்காக தான் ஃபீட்பேக் வந்து ரிசீவர் சென்டாருக்கு வந்து சென்ட் பண்றாங்க. இதனால சென்டார் வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கரெக்டான இன்டர்பிரிட்டேஷன் மெசேஜஸ் தான் வந்து என்கோடர் வந்து சென்ட் ரிசீவருக்கு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா வேர்பலாவும் நடக்கும், நான் வேர்பலாவும் நடக்கும். இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வேர்ட்ஸாவும் அனுப்பலாம், இல்ல வந்து ஸ்மைலு, சயின்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வச்சு கூடி நான் வேர்பலா கூடி வந்து ரிசீவர் வந்து சென்டாருக்கு சென்ட் பண்ணலாம். லைக் மெமோ ஆர் ரிப்போர்ட். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட் ஒன் என்னது பாத்தீங்கன்னா ஒன் வே, ஒன் வர்சஸ் டூ வே கம்யூனிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது வேர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வந்து எழுதியோ இல்ல பேசியோ ஒருத்தவங்க கிட்ட நம்ம என்ன சொல்றோன்றத புரிய வைக்கிறது, அதுதான் வந்து வேர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு லாங்குவேஜ் மூலியமாவோ இல்ல பேசிங் நம்ம அவங்க கிட்ட வந்து சொல்லி புரிய வச்சு ஒரு கிளாரிட்டியான டைம் எடுத்து அவங்களுக்கு நம்ம வந்து சொல்லி புரிய வைக்கிறதா வேர்பல் கம்யூனிகேஷன். அதை நம்ம எழுதியும் சொல்லி புரிய வைக்கலாம், அட் த சேம் டைம் பேசியும் புரிய வைக்கலாம். நான் வெர்பல் கம்யூனிகேஷன். இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிகாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா வேரியஸ் வே, நிறைய வே இது வந்து இருக்குது, சம்பந்தப்பட்டிருக்குது. லைக் பாடி லாங்குவேஜ் வச்சு கூட நம்ம ஒருத்தவங்க கிட்ட வந்து சொல்லலாம். இது வந்து 1992ல தான் பாடி லாங்குவேஜ் வந்து வெவ்வேறு வகையான எலமெண்ட் வந்து சேர்ந்து உள்ளடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு வந்து கெஸ்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூல அட்டன் பண்றோம்னா அந்த இடத்துல வந்து கைய ஆட்டிட்டு பேசுறது, இல்லனா வந்து ப்ரொஃபஷனலா வந்து ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீட்டா லைக் பிரசன்டேஷன் கொடுக்கும் போதுதான் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சில விதமான கெஸ்டர்ஸ் வந்து காமிப்பாங்க இல்லையா, அது மூலியமா. அதாவது திடீர்னு பேசுறவங்க they will have some mistake, பட் ப்ரொஃபஷனலா பண்றவங்களோட கெஸ்டர் பார்த்தாலே they will be a neat and clear cut in their non-verbal communication அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தட் இஸ் கெஸ்டர். ஃபேஸ் எக்ஸ்பிரஷனு, அவங்க போஸ்டர் நிக்கிற விதம், அவங்களோட முக பாவனைகள் தான் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. கெயிட், பாடி ஸ்பேஸ் அண்ட் ஆப்டிமிட்டி, அதாவது நம்ம பேசுற இடத்துல எந்த அளவுக்கு நம்ம கவர் பண்றோம் அப்படின்றது. ஒரு சில விஷயங்கள் டச் பண்ணி நம்ம வந்து ஃபீல் பண்ணி அவங்களுக்கு சொல்லித்தர மாதிரி இருக்கும். இல்ல பர்சனல் அப்பியரன்ஸை வந்து அவங்க எந்த அளவுக்கு மொத்தவங்க முன்னாடி காட்டி நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுக்கறது. அதே மாதிரி பேசும்போது ஐ கான்டாக்ட் வச்சு பேசுறது, பேசும்போது அவங்க சவுண்ட் எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாம பேசுறாங்களா அப்படின்றத கவனிக்கிறது. அதே மாதிரி அவங்களோட சைலன்ஸ் கூட அந்த இடத்துல மீனிங்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாமே உள்ளடங்கினதுதான் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் சிம்பிளிக் கம்யூனிகேஷன் அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா சிம்பிள்ஸ் வச்சு காமிப்பாங்க. லைக் ஆர்ட்டா இருக்கலாம், மியூசிக்கா இருக்கலாம், இதுவும் ஒரு நான் வெர்பல் தான். பட் இங்க இடத்துல வந்து சிம்பிள்ஸ் யூஸ் பண்றாங்க. அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய வகையிலான ஒரு கம்யூனிகேஷன். லைக் சைன் லாங்குவேஜ், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த சிம்பாலிக் கம்யூனிகேஷனுக்குள்ள அடங்கும். இது மூலியமாவும் மத்தவங்க வந்து புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் மெட்டா கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் ஒரு கம்யூனிகேஷனை பத்தி சொல்றது. இது வந்து டீப்பா சொல்லணும்னா மெசேஜ் வித்தின் அ மெசேஜ், மெசேஜ்க்குள்ளார ஒரு மெசேஜ் இருக்கும். கேன் பி அன்கவர்ட் அண்ட் அண்டர்ஸ்டூட். அதாவது இது அன்கவரா தான் இருக்கும், பட் ஆனா புரிஞ்சுக்க முடியும். அதாவது இப்போ ஒரு when a patient tell the nurse that he is cool to undergo a surgery with his body read and sharp voice, nurse can interpret that his anxiety as evidenced by the body language. அதாவது ஒரு பேஷண்ட் வந்து பாத்தீங்கன்னா நர்ஸ் கிட்ட சொல்றாங்க, when a patient tells the nurse, பேஷண்ட் வந்து நர்ஸ் கிட்ட சொல்றாங்க, அதாவது அவர் வந்து சர்ஜரி பண்றதுக்கு போறதுக்கு வந்து கரெக்டா தான் கூலா தான் இருக்காங்க. பட் ஆனா அவங்க பாடி அண்ட் வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்ஸ்டேபிளா இருக்குது. அவங்களுக்கு பயம் இருக்கு, பட் ஆனா வந்து அவங்க
பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க சர்ஜரி. இதுல வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணி தானே ஆகணும். இதுதான் இந்த இடத்துல மெட்டா கம்யூனிகேஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரிட்டன் கம்யூனிகேஷன், எழுத்து மூலியமா இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து மத்தவங்க கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்றது. இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்றாங்க கம்யூனிகேட்டருக்கு. அண்ட் ரெசிப்டியன்ட் அவங்க ரிப்ளை அனுப்புறதுக்கு இந்த கம்யூனிகேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 7 C's ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ். கம்யூனிகேஷன்ல 7 வகை இருக்குது. ஒன்னு வந்து கண்டென்ட், இன்னொன்னு வந்து கண்டினியூட்டி அண்ட் கன்சிஸ்டன்ஸ், கிளாரிட்டி, கான்டெக்ஸ்ட், சேனல்ஸ், கிரெடிட்டபிலிட்டி அண்ட் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே இருந்தா மட்டும்தான் ஒரு கம்யூனிகேஷன் வந்து நம்மளால முழுமையா கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் பேரியர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், ஒவ்வொரு தடங்களும் இருக்கு. அது என்னதுன்னு பார்க்கலாம். ஆர்கனைசேஷனல் பேரியர்ஸ். கம்யூனிகேஷன் ஆர்கனைசேஷன்ல வரும்போது என்னென்ன வகையான ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வகையான பேரியர்ஸ் வந்து டியூட்டிஸ் அண்ட் லைன்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆர் நாட் கிளியர்லி டிஃபைன்டு. வேரியஸ் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் பேரியர்ஸ் ஆர் பாலிசி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஃபெசிலிட்டிஸ், காம்ப்ளெக்ஸ் ஆர்கனைசேஷன், ஸ்டேட்டஸ் அண்ட் பொசிஷன்ஸ். அதாவது ஆர்கனைசேஷனுக்குள்ள இருக்க பேரியர்ஸ் எதனால எல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்யூனிகேட் பண்றோம்னா அது வந்து ஒரு சில இடத்துல டிஃபிகல்ட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு பாலிசி புரிஞ்சுக்க முடியாத விதத்துல இருக்கலாம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சுக்காதனால அந்த இடத்துல வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃபெசிலிட்டிஸ், நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த ஆர்கனைசேஷன் நடக்குது இல்லைன்றது ஒருத்தவங்க இருந்து இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லணும்னா இட் வில் டேக் அ லாங் டைம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து கம்யூனிகேஷன் வில் பி லேக், முழுமையா சொல்ல முடியாது. ஆர்கனைசேஷன் இதனால ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமேட்டிக்கான சுச்சுவேஷன்ல போகலாம். அதனால ஸ்டேட்டஸ் அண்ட் பொசிஷன்லயும் என்ன ஆகலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இது வந்து ஆர்கனைசேஷன் பேரியர்ஸ். சைக்கலாஜிக்கல் பேரியர்ஸ் அப்படின்னு எதுன்னு பாத்தீங்கன்னா, புவர் ப்ரொனவுன்சியேஷன், கரெக்டா நம்ம அந்த வார்த்தை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணாம விட்டுறலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே மாதிரியான வார்த்தைகளா இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும் இல்லையா. ஸோ புவரான ப்ரொனவுன்சியேஷன் இல்லாம போகிறனால புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை குறைபாடு இருக்கலாம். கன்ஃபியூஸ்டு திங்கிங், குழப்பமான தன்மையிலேயே வந்து அவங்க பேசுவாங்க, தெளிவான வார்த்தைகள் இருக்க மாட்டாங்க. அதனால வந்து அந்த கம்யூனிகேஷனே வந்து என்ன ஆகும், லேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். கம்யூனிகேஷன் ஓவர்லோட், அதிகமான இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்களே தவிர அவங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்னதான் கரெக்டான பாயிண்ட் சொல்ல வராங்கன்றது புரியாது இல்லையா. அதான் கம்யூனிகேஷன் ஓவர்லோடு. ஆட்டிடியூடு, அவங்க செய்கையினால அவங்களோட சுப குணாதிசயங்கள்னால சொல்றது ஒரு சிலருக்கு புரியாம போகும். சில பேர் கத்தி பேசுவாங்க, சில பேர் பொறுமையா பேசுவாங்க, சில பேர் சைலண்டா காதுக்கே கேட்காது. அந்த மாதிரிக்கெல்லாம் ஆட்டிடியூட்குள்ள வரும். ஃபியர் அண்ட் ஆன்சைட்டி, பயத்துல பேசுறவங்களது வந்து நம்மளுக்கு கிளியரா புரியாது. சஸ்பீஷியஸ், ஜெல்லசி அண்ட் ஆங்கர், இந்த மாதிரியான எமோஷனலா பேசும்போது நம்மளுக்கு எந்த விதமான மீனிங்கும் அந்த கம்யூனிகேஷன் நம்மளுக்கு புரியாம போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ரீசென்ட்மெண்ட், அனாட்டோனமஸ் அண்ட் ப்ரீஜஸ்டிஸ், அதாவது நம்மளுக்கு குடிக்கக்கூடிய ஒரு உரிமை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான வகையில சொல்லினா அந்த கம்யூனிகேஷன் நம்ம கிட்ட வந்து சேர்றதுக்கு தாமதமும் ஆகும். அது புரியாம போறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவும் அதிகம். லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் லேக் ஆஃப் லிசனிங், ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அந்த விஷயத்த வந்து கொடுத்து அது கேட்காம இருக்கிறது, அதுக்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டாம அதை அப்படியே வந்து ஒதுக்கி ஒதுக்கி விடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த சைக்கலாஜிக்கல் பேரியர்ஸ்குள்ளார வரும். அதுக்கப்புறம் பிசிக்கல் பேரியர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிசிக்கல் ஹெல்த் கண்டிஷன் நம்ம வந்து கரெக்டா இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம சொல்றது கரெக்டா மத்தவங்களுக்கு புரியும். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான கம்யூனிகேஷன் நம்ம கொடுக்காம போனோம்னா அந்த இடத்துல என்ன ஆகும், கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ ஹெல்த் கண்டிஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வென் வி ஆர் கிவிங் அ கம்யூனிகேஷன். புவரான ஹியரிங், தப்பா வந்து கேட்டுட்டு தப்பான பதில் சொல்றது. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ், அதாவது நம்ம ஒரு ஜோன்லயே இருக்க மாட்டோம். டிஃப்ரெண்டான கல்ச்சர் இருக்கும், அவங்களுக்கும் நம்மளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா புரியாத தன்மைகள். அது வந்து எப்படி சொல்றாங்கன்னா இன்டிமேட், நம்ம கரெக்டா வந்து அவங்க கிட்ட பேச மாட்டோம். பர்சனலா அவங்க கிட்ட நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். சோசியலா நம்ம அவங்க கூட பழகி இருக்க மாட்டோம். பப்ளிக்ல நம்ம கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாத மாதிரியான சுச்சுவேஷன்ல ஒரு சிலர் இருப்பாங்களே, லைக் சைலண்டா இருப்பாங்க, இன்ட்ரோவெட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சொல்லலாம். இதுதான் வந்து பிசிக்கல் பேரியர்னு சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் பேரியர், இட் இஸ் அ நான் அவைலபிலிட்டி ஆஃப் புவர் மிஷின்ஸ். அதாவது ஒரு ப்ராப்பரான ஒரு மிஷினை பத்தி நம்ம சொல்றோம்னா அதோட அவைலபிலிட்டி என்னது அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா. மிஷினை பத்தி நம்மளுக்கு என்ன தெரியும், அந்த இடத்துல வந்து கம்யூனிகேஷன் லேக் ஆகும். இப்போ வந்து ஒரு டிஃபெக்டிவான மிஷின் இருக்குதுன்னா அதோட ப்ரெசன்ஸை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அது நம்ம ரிப்பேர் பண்ணி தெரிஞ்சா மட்டும்தான் அதுகிட்ட இருக்கிற விஷயத்த நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால நம்ம கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன். ஒரு விஷயத்த வந்து இன்டர்பிரேட் பண்றது சேம் மீனிங்கா தான் இருக்கும், பட் அதை வந்து மாத்தி நம்ம புரியும்படி சொல்லும் போது அதுலயும் ஒரு சில விதமான கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய அர்த்தங்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பவர் ஃபெயிலியர், மிஷினுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பவரா இருக்கலாம், அது வந்து கரெக்டான கம்யூனிகேஷன் இல்லாம போச்சுன்னா அந்த இடத்துல பவருக்கான நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பவர் இருக்கும், அது வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியருக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பெர்செப்ஷனல் பேரியர்ஸ் அப்படின்னு என்னதுன்னு பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் காமன் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளுக்கான ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிட்ட வந்து இருக்காது. புரிஞ்சுக்கிற ஒரு விதம் தான் சொல்லுவாங்க. லிங்குவிஸ்டிக் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் அண்ட் வெக்காபுலரி. அதாவது நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இடத்துல இருந்து வந்திருப்போம், அவங்க லாங்குவேஜ் நம்மளுக்கு புரியாது, அவங்க வெக்காபுலரி நம்மளுக்கு புரியாது. அந்த புரிஞ்சுக்காத தன்மைகள்னாலையுமே ஒரு சில ப்ராப்ளம் வரும். நாலேஜ் ஆஃப் எனி லாங்குவேஜ். அந்த இப்போ ஒரு லாங்குவேஜ் யாரும் நம்ம கிட்ட பேசுறாங்கன்னா அந்த லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரியணும். தெரியாம போயிடுச்சுன்னா அந்த இடத்துல என்ன, லேக் ஆஃப் நாலேஜ் ஆன் எனி லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜுக்கான நாலேஜ் நம்ம கிட்ட இல்லைன்னு அர்த்தம். லோ ஐக்யூ லெவல் கம்மியா இருக்கிறனாலையும் லாங்குவேஜ் பேரியர்ஸ் வரக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃப்ரம் ரிசீவர் சைடு, அதாவது ரிசீவர் சைடு வந்து ஸ்பீக்கர் ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அந்த கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது வந்து எத்தனை கொஸ்டின் கொடுத்தாலுமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் அவங்க சைட்ல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும் ரிப்ளைஸ. ஸோ ரிசீவர் சைட்ல இருந்து அதை ஒரு பேரியரா சொல்றாங்க, புரிஞ்சுக்க முடியாம பேசினா என்ன பண்றது சென்டர் கிட்ட இருந்து அப்படின்னு. ஃப்ரம் சென்டர் சைடு வந்து பேரியர் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா அன்கிளியர் மெசேஜ். ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுடுறாங்கன்னா அது தெளிவா இல்லாம போகிறது, இல்ல கொடுத்த மெசேஜே வந்து இன்கம்ப்ளீட், முழுமையா அடையாம பாதியா அனுப்பிச்சுடுறது, ஒரு கிளாரிபிகேஷனே யாருக்கிட்டையும் கேட்காம அப்படியே ஒரு விஷயத்த வந்து கிளாரிஃபை பண்ணாம ப்ரூவ் பண்ணாம அப்படியே அனுப்பிச்சுடுறது. இதனாலயும் என்ன நடக்கலாம், பேரியர்ஸ் ப்ராப்ளம் இருக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதுக்கப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், மோட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். மோட்ல வந்து 3 மோட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது. ஒன்று வந்து இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன், இன்னொரு இன்டர்பிரிட்டிவ் கம்யூனிகேஷன், இது வந்து பிரசன்டேஷனல், அதாவது இன்டர்பர்சனல் மோடு, இன்டர்பிரிட்டிவ் மோடு, பிரசன்டேஷனல் மோட் அப்படின்னு சொல்லிட்டு 3 மோடு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்பர்சனல் மோட்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்கேஜ் இன் கான்வர்சேஷன், ப்ரொவைட் அண்ட் obtain information, express feeling and emotion and exchange the opinions. அதாவது இன்டர்பர்சனல்னா ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க கிட்ட வந்து நம்ம பேசுற கான்வர்சேஷன் அவங்க கிட்ட நம்ம வந்து கொடுக்கணும். அதனால மத்தவங்க வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அதுல இருந்து அந்த ஆப்போசிட் சைட்ல இருந்து வாங்குற அந்த ஃபீலிங் அண்ட் எமோஷனுக்கு பாத்தீங்களா, அவங்க ஒப்பீனியன் கேட்கறது. இதுதான் வந்து ஒருத்தவங்களும் நம்ம கொடுப்போம், லைக் சென்டர் அண்ட் ரிசீவருக்குள்ள நடக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி தான். பட் இது வந்து கான்வர்சேஷனா நடக்கும், ஒருத்தவங்களோட பேச்சு வழக்குல நடக்கிற ஒரு விஷயம் தான் இன்டர்பர்சனல் மோடு. அதுக்கப்புறம் இன்டர்பிரிட்டிவ் மோட் அப்படின்னு எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இன்டர்பிரட் த ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் ஆன் வெரைட்டிஸ் ஆஃப் டாபிக்ஸ். ஸ்டூடெண்ட் வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சு அந்த புரிஞ்சுக்கிற விஷயத்த வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா எழுதுவாங்க. எழுதுறதோ இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல வந்து அந்த டாபிக்க மத்தவங்க கிட்ட வந்து சொல்றது, இதுதான் வந்து இன்டர்பிரிட்டிவ் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் 3ல வந்து பிரசன்டேஷனல் மோட்னா ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கிற பிரசன்டேஷனை இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது, சொல்றது, அதை பிரசன்டேஷனா வந்து பிரசன்ட் பண்றது மத்தவங்க முன்னாடி.
அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வராங்க, கான்செப்ட் என்ன வந்து மத்தவங்க கிட்ட சொல்ல வராங்க, அவங்க கிட்ட இருக்கிற ஐடியா வந்து ஆடியன்ஸ் லிசனர் கிட்ட அவங்க என்னதான் வந்து மத்தவங்க கிட்ட புரிய வைக்க வராங்க அப்படின்றதுதான் வந்து இந்த பிரசன்டேஷனல் மோடுக்குள்ளார வந்து வரும். அதனால அவங்க வந்து வெரைட்டிஸ் ஆஃப் டாபிக்ஸ், இப்போ வந்து கிளாஸ்ல ஒரு 30 பேர் இருக்கிறாங்கன்னா 30 பேரும் 30 வகையான டாபிக்ஸை பத்தி சொல்லும் போது என்ன ஆகும், அந்த 30 பேரும் 30 டாபிக்கும் கவர் பண்ணலாம். அட் த சேம் டைம் 30 பேருமே ஒரே டாபிக்க வந்து கவர் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம தெரிஞ்சுக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம வந்து நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம். And thank you for watching this video. Please subscribe my channel. அப்பதான் நான் தினமும் போற நோட்டிபிகேஷன் உங்களை வந்து சேரும். And thank you for watching this video by Learn With Me Academy by Aishwarya. Thank you.